திரைக்கு அந்த பக்கம் இருந்த பேரழகி யோசிக்கிறாள், என்னடா இது நாள் வரை நமக்கு தமிழ் சொல்லி கொடுத்தவன் பார்வையற்றவன் என்றல்லவா சொன்னார்கள். பார்வையற்றவன் எப்படி பௌர்ணமி நிலாவை பார்க்க முடியும்? பௌர்ணமி நிலாவை பார்த்துவிட்டு எப்படி இந்த அளவுக்கு வர்ணித்து பாட முடியும்? இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது என்று திரையை விலக்கி பார்த்தாள். பேரழகன் அங்கே உட்கார்ந்திருக்கிறான். அவன் விழி உயர்த்தி பார்க்கிறான். பேரழகி இங்கே அமர்ந்திருக்கிறாள். அவ்வளவுதான். பஞ்சும் நெருப்பும் ஒன்றை ஒன்று பார்த்து விட்டன. எது நடக்கக்கூடாது என்று மன்னன் நினைத்தானோ அது நடந்து விட்டது. காரிருளால் சூரியன் தான் மறைவதுண்டோ? கரை சேற்றால் தாமரையின் வாசம் போமோ? பேரெதிர்ப்பால் உண்மையும் தான் இன்மையாமோ? பிறர் சூழ்ச்சி செந்தமிழை அழிப்பதுண்டோ? எங்கேயும் தமிழ் தான். எதை எழுதினாலும் தமிழை கொண்டு வந்து விடுவான். பிறர் சூழ்ச்சி செந்தமிழை அழிப்பதுண்டோ? நேர் நிறுத்தி தீர்ப்புரைத்து சிறையில் போட்டால் நிறை தொழிலாளர் உணர்வும் மறைந்து போமோ? சீரழகே, தீந்தமிழே, உனை என் கண்ணை திரையிட்டு மறைத்தார்கள் என்று சொன்னான்.